மக்களரங்கம் நிகழ்ச்சியின் முதல் சுற்று நிறைவடைந்திருக்கிறது. இனி இரண்டாவது சுற்று. முதல் பேச்சாளராக திரு எஸ் ஸ்ரீராம் அவர்களை பேச அன்போடு அழைக்கிறேன். பாலச்சந்திர ஐயா அவர்கள் நீங்கள் இதை செய்தீர்களா, நீங்கள் அதை செய்தீர்களா, என்ன செய்தீர்கள், அவருக்கு எப்பவுமே அவர் பாஜக அவருக்கு பிடிக்காது. அதனால் அவர் அதுக்கு மட்டும் கேள்வி மட்டும் கேட்பார். நான் கேட்ட கேள்விக்கு அவர் பதிலே சொல்லலை. ஸோ அவர் சொன்னார் 15 லட்சம் எல்லாரோட பாக்கெட்லேயும் போடுறீங்கன்னு சொன்னீங்களே, அது வாக்குறுதியாக சொல்லலை. அவர் என்ன அது இது பழைய உருட்டல், அதை இன்னும் உருட்டிட்டு இருக்காரு. அவர் பிரதமர் அவர்கள் சொன்னது, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கருப்பு பணத்தை மீட் எடுத்து கொண்டு வந்தால் ஒருவருக்கும் 15 லட்சம் கொடுப்பதற்கான அளவிற்கான பணம் இருக்குதுன்னு சொன்னாரு. அது அவர்கள் வேணுங்கிற போது வாடிக்கையாக மாற்றிக்கொள்வார். நீங்கள் ராமர் கோவில் கட்டினீர்களே, ஏழைகளை எவ்வளோ ஏழைகளை நீங்கள் மேலே எடுத்துட்டு வந்தீங்க. நான் சொல்லலைங்க, பாஜக சொல்லலை, ஐநா சபை சொல்லுது. 23 கோடி இந்திய மக்களை வறுமையிலிருந்து மீட்டெடுத்து வந்தது இந்த பாஜக அரசாங்கம்னு சொல்லுது. லேப்டாப் அழகா சொன்னார், சகோதரரும் சொன்னார். நீங்க யாரை பார்த்து கொடுத்தீங்க லேப்டாப்? உங்களுக்கு யாராவது ஓட்டு பாடுவானுங்களுக்கு அவங்கள பார்த்து தான் நீங்க அந்த லேப்டாப் கொடுத்தீங்க. 10th-க்கும் 11th-க்கும் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்க அந்த லேப்டாப்பை நீங்க கொடுக்கல. அதே மாதிரி பாலச்சந்திர அவர்கள் இன்னொன்னு சொன்னார், 2 கோடி மக்களுக்கு நீங்க வேலை வாய்ப்பு தருவீங்கன்னு சொன்னீங்களே, முதல்ல அதுலயும் ஒரு திருத்தம், அதையும் அவர் மாத்தி சொன்னார். 2 கோடி மக்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி தரப்படும் சொன்னார். அதை இந்த 10 வருட காலத்துல 17 கோடி மக்களுக்கு இந்த இந்தியாவில் இந்த பிஜேபி அரசாங்கம் உருவாக்கி தந்திருக்கு என்பதுதான் நிதர்சன உண்மை. யூபிஏ அரசாங்கம் திமுக அங்கம் வகித்து 10 ஆண்டு காலம் ஆட்சி செய்த அந்த அரசாங்கம் வேலை வாய்ப்பை உருவாக்கிய மொத்த எண்ணிக்கை வெறும் 3 கோடி என்பதை மாற்று கருத்து இல்லை. நம்ம பிரதர் டிவிகே அவர்கள் சொன்னார், பிரதமர் மோடி அவர்கள் மணி அடிக்க சொன்னார், தட்டு அடிக்க சொன்னாருன்னு. நீங்கள் இன்னைக்கு இங்கே உட்கார்ந்து பேசுகிற போது உங்களை ஆரவாரப்படுத்துறதுக்கு இவ்வளோ கூட்டத்தை நீங்கள் கூட்டிகிட்டு வந்தீங்க. ஏன் கூட்டிகிட்டு வந்தீங்க? அதில் ஒரு ஒற்றுமை இருக்கணும், அதில் ஒரு டீம் எஃபர்ட் இருக்கணும். நாட்டு மக்கள் எங்களுடைய கட்சி மக்கள்ன்ற ஒரு எண்ணம் வரணும். அந்த எண்ணம் உங்களுக்கு வரணுன்ற மாதிரியே நாட்டு மக்கள் இந்த கொடிய இந்த கோவிடை எதிர்கொள்ள வேண்டும் என்ற ஒரு காரணத்துக்காக சொன்னதை ஏவலப்படுத்தினீங்கன்னா அது உங்களுடைய பார்வை. ஆனால் நீங்கள் இப்போ நல்லா ஹெல்த்தியாக இருக்கீங்களா? கோவிட் போட்டிங்களா, கோவேக்சின் போட்டிங்களா, இல்லை கோவிஷீல்டு போட்டிங்களாண்ணா? இதை ரெண்டும் நம்ம நாட்டில் பிரதமர் கண்டுபிடிச்சதுங்க, நம்ம நாட்டு ஆட்கள் சேர்ந்து போட்டது. நீங்கள் எதுவுமே போடலை. ஆனால் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடியவர்கள் பல பேர் அந்த கோவிடையும் கோவேக்சினையும் போட்டு நீங்கள் நன்றாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது இந்த நாட்டுடைய நம்ம பிரதமர் அவர்கள் போஸ் என்ன சொன்னாங்க, திராவிட மாடல். இந்த ஜிடிபி உங்களுக்கு நல்லா இருக்கிறதுக்கு காரணம் நாடு நல்லா இருக்கணும், நாடு சேஃபாக இருக்கணும், நாட்டில் முதலீட்டுகள் வரணும், எந்த நாட்டிலையும் கலவரம் இருக்கக்கூடாது. இதெல்லாம் நன்றாக இருந்தால்தான் ஒரு மாநிலம் வளரும், மாநிலம் வளர்ந்தால் நாடு வளரும், நாடு நன்றாக இருந்தால்தான் மாநிலங்கள் வளரும். அதனால உங்க ஜிடிபி இந்த நாட்டு நன்மையை கருதி நாட்டின் பொருளாதாரத்தை கருதி வருவது. நீங்க அதிமுகவோட ஜிடிபியை கம்பேர் பண்ணீங்க. நீங்க இருந்த போது கோவிட் இல்லைன்னா அதிமுக தான் கோவிடை பார்த்தது, பாரதிய ஜனதா தான் கோவிடை பார்த்தது. 2 வருடம் பொருளாதார சேதத்திலிருந்து இந்த உலகத்திலேயே நம் நாடு பொருளாதாரத்தில் சிறப்பாக இருக்கிறது நம்ம சொல்லல, இதே ஐநா சொல்கிறது, இதே பெரும் பொருளாதார மேதைகள் சொல்கிறார்கள். ஸோ அதை பார்த்தவர் திரு எடப்பாடியார் அவர்கள் அப்பொழுது தமிழ்நாட்டு மக்களை எப்படி காப்பாற்றினார் என்பது உங்களுக்கு தெரியும். பாலச்சந்திரையா இன்னொன்று சொன்னார், பேரை மாத்தினீங்களே, மகாத்மா காந்தி பேரை மாத்தினீங்களே. முதல்ல நீங்க ஆரம்பிச்ச போது அவர் பேர் மகாத்மா காந்தி நீங்க வைக்கல. 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீங்க மகாத்மா காந்தின்ற பேரை வச்சீங்க. இப்ப திண்டிவனத்தில் ஒரு பஸ் ஸ்டாப் இருக்குங்க, அதுக்கு இந்திரா காந்தி அவர்களுடைய அம்மையார் பேர் தான் இருந்தது. இப்போ அது கலைஞர் பஸ் ஸ்டாப்பா மாறி போச்சு. இப்போ ஏன் பேரை மாத்தினீங்க? ஏன் நீங்க புதுப்பிச்ச பஸ் ஸ்டாப் பேர் எல்லாமே நீங்க ஓட்டு போடுவீங்கன்னு சொன்ன கட்சி அதை மாத்திருக்கு. அப்ப நீங்க எங்க போனீங்க? ஸோ ஆகையினால ஒரு வாட்டியும் நீங்க 3000 ரூபா போசனன் சொன்னாங்க, 3000 ரூபா கொடுத்ததுனால நெஞ்சு வலி வந்துச்சுன்னு. திரு எடப்பாடியார் அவர்கள் 2500 ரூபா கொடுத்த போது நாங்க 5000 ரூபா கொடுக்க சொன்னோன்னு சொன்ன திரு ஸ்டாலின் அவர்கள் போன வருஷம் கொடுக்காம இந்த வருஷம் சேர்த்து 3000 ரூபா கொடுத்துட்டு எல்லாருக்கும் நெஞ்சு வலி இருந்துச்சான். மக்களுக்கு 4 வருஷமா நெஞ்சு வலியில் உட்கார்ந்து இருக்காங்க. அந்த 4 வருஷம் அந்த விடியல்னு அந்த விடியலை நினைத்து இப்போது அவங்க கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, பயப்படுற ஒரே ஒரு வார்த்தை, விடியல் என்ற பெயரை கேட்டாலே இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் பயப்படுவாங்கன்றத நீங்க மறந்துடாதீங்க.
அதே மாதிரி தான் இவர்கள் வந்து இன்னைக்கு போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லை. இன்னைக்கு எத்தனை வாட்டி நீங்க பார்த்தாலும் சரி, போலீஸை கை நீட்டி அடிக்கும் ஒரு கலாச்சாரம் இன்னைக்கு இந்த 4.5 வருஷ காலம் வந்திருக்குன்னா அது இந்த ஆட்சியில தாங்க வந்திருக்கு. அதுவும் போலீஸ் பெண்களுக்கே பாதுகாப்பு இல்லாதது நம்ம பார்க்கிறோம். இங்க பெண்கள் பாதுகாப்பு என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. நீங்க வந்து நாங்க திராவிட மாடல்ல நாங்க இதெல்லாம் மாத்திரோம்னு சொன்னா அதை எப்படி இனிமே மக்கள் ஏற்றுக்கொள்ள போகிறார்கள் என்பதை நீங்க கொஞ்சம் தயவு செய்து சிந்திச்சு பாருங்க. மோடி அமித்ஷாவும் எத்தனை தடவை தமிழ்நாட்டுக்கு வந்தாலும் உங்களால இங்க ஒன்றும் பண்ண முடியாது, தாமரை மலராது அப்படிங்கிறாங்க. இப்படிதாங்க சொன்னீங்க. 87 ஆரம்பிச்ச போது 2 எம்பிங்க, இன்னைக்கு 19 மாநிலத்தை பாஜக ஆளுகிறது. நிச்சயமாக தமிழ்நாட்டையும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்து தமிழ்நாடு மக்களை நன்றாக ஆளப் போகிறார்கள் என்பதை மாற்று கருத்தே இல்லை. ஓட்டுக்காக செய்வதில்லைங்க. தமிழ்நாட்டுக்கு பிரதமர் தமிழ்நாட்டுக்கு எண்ணற்ற திட்டங்களை இந்த 10 ஆண்டு காலமாக கொடுத்திருக்கிறாரு. 11 மெடிக்கல் காலேஜ் கொடுத்திருக்காரு, ஒரு எய்ம்ஸ் எடுத்துட்டு வந்து கொடுத்திருக்காரு, இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல வந்து அவர் வந்து கோயம்புத்தூர்ல தரம் உயர்த்திருக்காரு, 77 ஸ்மார்ட் சிட்டிஸை கொடுத்திருக்காரு, 67 ரயில்வே ஸ்டேஷனை புறநடைபெற்று கொடுத்திருக்காரு, 3 ஏர்போர்ட்ஸை வந்து இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்ஸா தரம் உயர்த்திருக்காரு, தூத்துக்குடி போர்ட்டை வந்து ட்ரெச் பண்ணியிருக்காரு. எத்தனையோ திட்டங்களை தமிழ்நாட்டு மக்களுக்கு பார்த்து செய்கிறார் பாரத பிரதமர் மோடி. ஓட்டை பார்த்து செய்வதில்லை, பிரதமர் நாட்டு மக்களுக்காக செய்கிறார். நிச்சயமாக அதை தமிழ்நாட்டு மக்களும் ஒரு நாள் புரிந்து கொள்வார்கள். ஏன் ஒரு நாள், நிச்சயமாக 2026 அவர்களும் எடப்பாடியாரும் சேர்ந்தால்தான் இந்த தமிழ்நாட்டை காப்பாற்ற முடியும் என்பதில் அவர்கள் நிச்சயமாக உணர்வார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை.